மதுரை மாநகராட்சி அப்படி, திருவேற்காடு நகராட்சி இப்படி, சென்னை மாநகராட்சி எல்லாத்தையும் விட அந்த காலத்து மக்களோட மோசமான ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எஸ்டிமேட்டை போடுறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் அடிக்கிறாங்க. கஜானா அப்படி காலியாகி லாஸ்ட்டில் போய் நிற்குது. இப்படி கோடி கோடியாக பில் அடிக்கிறானுங்க. கடநிலை ஊழியர்களை கைது செய்தால் போராது, சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு 80 லட்சம் பேர் சேர்த்துட்டோம், 75 லட்சம் பேர் சேர்த்துட்டோம் அப்படின்னு திமுகவினர் முக்கிய பிரமுகர்கள், துணை முதல்வர் முதற்கொண்டு எல்லாம் பேட்டியிலெல்லாம் அறிவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கு போகிற இடத்துல அரசு அதிகாரிகள் மட்டும்தான் போகிறாங்க. அரசு அதிகாரிகள் இந்த ஃபார்ம்லாம் கொடுத்து போயின்னு இருக்கிறாங்க. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் ஊழல் பண்ணியிருக்கானுங்க. நீ 4 மண்டல தலைவரை மட்டும் ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறீங்க. இந்த ஊழலுக்கு உடஞ்ச அந்த அத்தனை அதிகாரி சிறைச்சாலைக்கு அனுப்பணும். பில்லை கையெழுத்து போடுறது யாரு? உத்தரவு போடுறது யாரு? மண்டல குழு தலைவராக உத்தரவு போடுறாரு, பில்லை கையெழுத்து போடுறாரு, அந்த பில்லெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணுறாரு. ஊழலுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை அதிகாரிகளுக்கு கைது பண்ணணும். அதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நடவடிக்கை. தவறு யார் செய்தாக இருந்தாலும், எந்த மட்டத்தில் இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஏன் மதுரை மாநகராட்சியில் 4 மண்டல தலைவரை மட்டும் ராஜினாமா பண்ணுன்றீங்க? ஊழலுக்கு உறுதுணையாக இருந்த அந்த பீரியடில் நடந்த காலகட்டத்தில் நடந்த அத்தனை வருவாய் அதிகாரி, ஏஆர்ஓ, ஆர்ஓ, கமிஷனர், ஏஆர்ஓ அத்தனை பேரில் கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும். மதுரையை மிஞ்சிய சென்னை திருவேற்காடு மாநகராட்சி இதே நிலைமை. 1000 ஸ்கொயர் ஃபீட்டை விட 1400 ஸ்கொயர் ஃபீட்னு வரி ஏற்றி டிமாண்ட் கொடுத்துட வேண்டியது. அந்த 400 ஸ்கொயர் ஃபீட் வரியை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 400 ஸ்கொயர் ஃபீட் வரியை குறைக்க 50,000 1 லட்சம். என்னங்க நீங்கள் எப்படியா ஓட்டு வாங்குவீங்க? உதயசூரியனுக்கு போயிட்டு பிளானுக்கு 50,000, 75,000, 1 லட்சம். அங்கே திருவேற்காட்டில் புண்ணியவான் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கமிஷனர் இருக்கான். 8 மாதம் எவ்வளோ பில்லு அச்சு தள்ளுறாங்க, செக்குங்களை போட்டு தள்ளுறாங்கன்னு சொல்லிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய்ங்க ஊழல் நடக்குது. மக்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது. கொப்பாலினத்தில் ஊழல், வீட்டு வரி போட்டதில் ஊழல். இன்னும் கேட்டாங்க, எம்ஏ ரிட்டையர் ஆகிட்டாங்க, 2.5 மாதம் ஆச்சு. டிபிஓ இன்சார்ஜான். ஆர்இ கேடரில் உள்ள ஆர்இ ஆஃபீஸில் இருக்கிற இன்ஜினியருங்க தான் ஆர்இ ஆஃபீஸில் இருக்கிற இன்ஜினியருக்கு தான் திருவேற்காடு இன்சார்ஜு. புதுசாக அங்கே இருக்கிற இவரை இன்சார்ஜான் போலி கையெழுத்து போடுறதுக்கு. பல கோடி கொல்ல போகுது ஒவ்வொரு நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும். நீ ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேசம், நம்ம நாடு துரோகம் ஆகிடும், பிஜேபியெலாம் கூட்டணி சேர்ந்தால் நம்ம உரிமையெல்லாம் பறி போயிடும்னு சொல்கிறீங்க. கொல்ல அடிக்கிறானுங்க எல்லாம். நகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, இந்த பத்திரப்பதிவு அலுவலகம், இதெல்லாம். அதுக்கு நடவடிக்கை எடுங்க. முதல்ல ஊராக போய் சினிமா ஷூட்டிங் மாதிரி கூட்டத்தை பார்க்காதீங்க. திருவேற்காடு நகராட்சி நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். ஊழல் செஞ்ச அதிகாரிகள் மீதெல்லாம் கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுங்க. மதுரையில் இந்த வரி இழப்புக்கு உறைஞ்ச அந்த அத்தனை அதிகாரிங்க பேரில் கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுங்க. அப்போ தான் ஜனங்க உங்களை நம்பும். எதிர்கட்சிகள் கூட்டணி பலகீனத்தில் ஒன்றா நீங்கள் 100 ஓட்டு, 200 ஓட்டு, 500, 1000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிப்பீங்க. லட்சக்கணக்கான ஓட்டுங்க, 50,000 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் கனவு கூட காணாதீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு முழுக்க 30 தொகுதி அடிச்சிங்க. கடந்த முறை முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய உழைப்பால் இந்த வாட்டி உங்கள் கட்சிக்காரங்க பண்ணி வச்சுக்கிற வேலைக்கு பாருங்கள் என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். திருவாயில் சொல்லக்கூடாது.
மக்கள்லாம் அவ்வளோ ஆவேசமாக இருக்காங்க. அதனால் தயவுசெய்து களை எடுங்க அதிகாரிகளை. முதல்ல அதிகாரிகளை கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியில் 4 மண்டலத்துக்கு ஒரு பேக்கேஜ், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 4 மண்டலத்துக்கு ஒரு பேக்கேஜ், போட்ட ரோடு போடாத ரோடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேக்கேஜ். எங்கெங்கே நடக்கும் அநியாயம்? நல்லா இருக்கிற கிராமத்துங்களில் இன்னும் எவ்வளோ கிராமங்க தார் சாலையே பார்க்காத கிராமங்க எவ்வளோ சாலைங்க இருக்குங்க. சென்னை மாநகராட்சியில் போட்டுக்கிற சாலை தார் சாலை மேலே கொத்திட்டு திருப்பி தார் சாலை, அது பேவர் ஒரு கோட்டிங். அதுக்கு என்ன பில் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆமாம், எஸ்டிமேட் போடுறது ஒரு அதிகாரி, பில் எழுதுறது ஒரு அதிகாரி, பில் பாஸ் பண்ணுறது ஒரு அதிகாரி. என்னங்க என்னதான் நடக்குது சென்னை மாநகராட்சியில்? மதுரை மாநகராட்சி அப்படி, திருவேற்காடு நகராட்சி இப்படி. சென்னை மாநகராட்சி எல்லாத்தையும் விட அந்த காலத்து மஸ்தூலோட மோசமான ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க, ஜனங்க உங்களை வாழ்த்துவாங்க. சென்னையில் நடக்கிற பணிகளுக்கு எல்லாத்துக்கும் என்ஜிஓ உங்கள் பில் சர்டிஃபிகேட் பண்ண ஒத்துப்பீங்களா? அந்த தெருவில் ரோடு வேலை நடந்துச்சு, நகர் நல சங்கங்காருங்க நல்லா இருக்கிற ரோடை கொத்தி போடுறாங்க, நல்லா ரோடு போட்டிருக்காங்க, போடலன்னு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா உங்களால்? உட்காந்த இடத்துல எஸ்டிமேட்டை போடுறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் அடிக்கிறாங்க. அரசு போக்குவரத்து கழகத்தில் 200 கோடி ரூபாய் கட்டலன்னு கோர்ட்டில் ஸ்டே கொடுக்குறான், பஸ்ஸுங்களை உள்ளே விடாதான்னு. உங்கள் கஜானா அப்படி காலியாகி லாஸ்ட்டில் போயின்னுக்குது. இப்படி கோடியாக பில்லு அடிக்கிறானுங்க. போட்ட ரோடுக்கு பில்லு, போடாத ரோடுக்கு பில்லு, வரி ஏய்ப்பு. அரசியல்வாதிகளும் கூட சேர்ந்து கூட்டுக்கோள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அதிகாரிகளை பொடி போடுங்க. உங்கள் அரசியல்வாதிகள்லாம் வேஸ்ட். 4 மண்டல குழு தலைவரை நீக்கிட்டா 200 கோடி வரி ஏய்ப்பு தானே. அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நடவடிக்கை எடுங்க. அவங்க பேரெல்லாம் கிரிமினல் வழக்குகள்லாம் எடுங்க. அப்போ தான் ஜனங்க உங்களை, தமிழ்நாட்டு ஜனங்க உங்களை நம்பும். எதிர்கட்சி கூட்டணிங்க பலகீனமாக இருக்குது, அதனால் நம்ம தைரியமாக அடிச்சுட்டு வந்துடுவோம் மட்டும் கனவு காணாதீங்க. ஜனங்கள் செம்மறியாட்டு கூட்டங்கள் மாதிரி, ஒரு செம்மறியாடு ஒரு பக்கம் போச்சுன்னா அப்படியே ஊந்துடும் அலை. அந்த மாதிரி அலையில் திக்குமுக்காடுற நிலையில் இருக்கிறீங்க. நடவடிக்கை எடுக்கிறத பாருங்கள். தமிழக முதல்வர் கண்டுகொள்வாரான்னு பார்ப்போம்.